குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். மூஷிக வாகன மோதக ஹஸ்த சாமர கர்ண விளம்பித சூத்திர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத்த நமஸ்தே. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. திருத்தணையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலு. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமோ நமக. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 29/3/2026 ஞாயிற்றுக்கிழமை, பங்குனி மாதம் 15ஆம் நாள், ஸ்ரீ விசுவாவசு ஆண்டு. நல்ல நேரம் காலை 6 முதல் 7 மணி வரை, மாலை 3:30 முதல் 4:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மதியம் 1:30 முதல் 2:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரை. குளிகை பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் காலை 6:14க்கு. கரணன் 10:30 முதல் 12 மணி வரை. திதி இன்று காலை 9:32 வரை ஏகாதசி, பின்பு துவாதசி. நட்சத்திரம் இன்று மாலை 4:04 வரை ஆயில்யம், பின்பு மகம். நாமயோகம் இன்று இரவு 7:32 வரை திருத்தி, பின்பு சூலம். கரணம் இன்று காலை 9:32 வரை பத்திரை, பின்பு இரவு 8:59 வரை பவம், பின்பு பாலவம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:13 வரை மரண யோகம், பின்பு மாலை 4:04 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று மாலை 4:04 வரை பூராடம், பின்பு உத்திராடம். நேத்திரம் இன்று முழுவதும் 2 கண். ஜீவன் இன்று முழுவதும் முழு வாழ்க்கை. சந்திராஷ்டமம் உடைய ராசி தனுசு ராசி. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ பெருமாளை வழிபாட மேன்மை உண்டாகும். விரதாதி விசேஷங்கள் ஏகாதசி திதி மற்றும் கரிநாள். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? கிணறு வெட்ட நல்ல நாள், யோகாசன பயிற்சிகளை மேற்கொள்ள ஏற்ற நாள், கிழங்கு வகை பயிரிடுவதற்கு உகந்த நாள், ஜெபம் செய்வதற்கு சிறந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 7:11 முதல் 8:52 வரை மேஷ லக்னம். 8:53 முதல் 10:46 வரை ரிஷப லக்னம். 10:47 முதல் மதியம் 12:51 வரை மிதுன லக்னம். 12:52 முதல் 3:03 வரை கடக லக்னம். 3:04 முதல் 5:09 வரை சிம்ம லக்னம். 5:10 முதல் இரவு 7:09 வரை கன்னி லக்னம். 7:10 முதல் இரவு 9:08 வரை துலாம் லக்னம். 9:09 முதல் 11:14 வரை விருச்சக லக்னம். 11:15 முதல் காலை 1:26 வரை தனுசு லக்னம். 1:27 முதல் காலை 3:32 வரை மகர லக்னம். 3:33 முதல் காலை 5:25 வரை கும்ப லக்னம். 5:30 முதல் காலை 7:10 வரை மீன லக்னம். ஞாயிற்றுக்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சூரிய பகவான். ஸ்ரீ சூரிய பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை 27 முறை பாராயணம் செய்ய வேண்டும். ஓம் அச்வத் வஜாய வித்மகே
பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரசோதயாத். தமிழ் மந்திரம். சீலமாய் வாழ சீரருள் புரியும் ஞாலம் புகழும் ஞாயிறே போற்றி, சூர்யா போற்றி, சுந்தரா போற்றி, வீரியா போற்றி, வினைகள் முழுதும் களைவாய், சிவசூரியனே போற்றி போற்றி என்று வழிபடுங்கள். 12 ராசிக்காரர்களும் அவரவர்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. ஞாயிற்றுக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை, 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை, 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை, 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை, 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை, காலை 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை, 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை, மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை, 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை, 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை, 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை, மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமையட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. முக்கியமான செய்தி. நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு போனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, உறவுகள் வழியில சந்தோஷமும் நல்ல ஒரு இணைவும் இருக்கும். யாரிடத்துல நீங்க பேசினாலும் உங்களுடைய இடத்துல நல்ல ஒரு வலிமை ஸ்தானம் ரொம்ப ஸ்திரமா இருக்கு. எதை பேசினாலும் ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசுவீங்க. யாருக்கும் எந்த விதமான பயமும் இருக்காது. யாரை பார்த்து நடுங்கிறதோ இருக்காது. உங்க மனசுல தோன்றக்கூடிய எல்லா விஷயத்தையும் மிக சீக்கிரமாக செய்யணும்னு நினைப்பீங்க. பிடிவாத குணம் கொஞ்சம் அதிகமாக தலை தூக்குங்க. நேச்ச மாதிரி நடத்தினா இப்படியெல்லாம் வரும் அப்படிங்கிற ஒரு விஷயங்களை நீங்க தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்க, வேலை பார்க்கறவங்க, உங்களுடைய மேல் அதிகாரிகள் கிட்ட நீங்க பேச போகக்கூடிய விஷயங்கள் ஒண்ணு, அங்க நடக்கிறது வேற மாதிரி இருக்கும். சின்ன சின்ன சேஞ்சஸ் இருந்துகிட்டே இருக்கும். இதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? 4ஆம் அதிபதியான சந்திர பகவான் உங்களுக்கு 5ஆம் இடத்துல கேத்து பகவானோட இணையும் பொழுது சின்ன சின்ன மனக்குழப்பம் வரும். நினைச்சு யோசிச்சுட்டே வெளியே போவீங்க. ஆனா அந்த காரியத்தை மறந்துடுவீங்க. உங்களால தொடர்ந்து எந்த வேலையுமே செய்ய முடியாது. தேவையில்லாத காரணங்களால தவிர்க்கப்படும் இனம் புரியாத சின்ன சின்ன மன கலக்கம் வரும். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியாது. என்ன காரணம்னு புரியாது. ஆனா ஏதோ ஒரு விதமான மனக்குழப்பம் இருக்கும், பய உணர்வு இருக்கும். கரெக்டா யோசிச்சு பண்ணுவோமா அப்படிங்கிற சந்தேகமும் கூடவே வரும். அதனாலதான் மேஷராசிக்காரங்க இன்னைக்கு பெருமாளுடைய வழிபாடு, ஏகாதசி திதி இருக்கிறதுனால பெருமாள் கோவிலுக்கு, அதுவும் சூரிய நாராயணரை வழிபாடு பண்ணுங்க. ரொம்ப விசேஷம். ஏன்னா சித்திரை பிறக்கும் பொழுது சூரிய பகவான் உங்கள் ராசியில தாங்க உச்சத்துல இருக்கிறாரு. ஆக நீங்கள் இந்த நாள் ஏகாதசி திதி ஞாயிற்றுக்கிழமையோட சேர்ந்து வரதுனால ஸ்ரீ சூரிய நாராயணரை வழிபாடு பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு ஆத்ம பலம் கிடைக்கும், தைரியம் இருக்கும். எதை எப்பப்ப செஞ்சா வேலை நடக்குங்கிற சூக்ஷமத்தையும் தெரிஞ்சுக்குவீங்க. அதற்காக தாங்க சொல்லப்படுறது. இந்த காயத்ரி மந்திரத்தை தினமும் சொல்லுங்க. அந்தந்த நாளுக்கான காயத்ரி மந்திரத்தை சொல்லிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா கண் சம்பந்தமான பிரச்சனை குறையும், வியாபாரத்துல நல்ல வளர்ச்சி இருக்கும், வாடிக்கையாளர்களுடைய வருகை அதிகரிக்கும், பணப்புழக்கம் இருக்கும். கையில பணம் இல்லையேன்னு கவலைப்படாதீங்க. ஏதாவது ஒரு வகையில இன்னைக்கு பணம் கிடைக்கும். நீங்க எதை தேடி வேலைக்கு போறீங்களோ அந்த தேடலுக்கான விஷயம் உங்களிடத்துல தானா வரும். எதையுமே மனசுல போட்டு குழப்பத்தை ஏற்படுத்திக்காதீங்க. ரொம்ப தைரியமா இருங்க. எல்லாம் நமக்கு நல்லதா தான் நடக்கும்னு நம்புங்க. ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல் அப்படிங்கிற மாதிரி. பி பாசிட்டிவ், பி திங்க் பாசிட்டிவ்னு சொல்ற மாதிரி. குட் திங்க் வில் ஹேப்பன். நல்லதை நினைங்க, நிச்சயம் நல்லது மட்டுமே நடக்குங்க. புதிய புதிய வாய்ப்புகள் எதிர்பார்க்காத வகையில வேலையில், உத்தியோகத்துல, வியாபாரத்துல, தொழில் சார்ந்த விஷயங்கள்ல
நிறைய பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும், கிடைக்கும். நீங்க யதார்த்தமா வீட்டுல இருந்தா கூட உங்களுக்கு கூப்பிட்டு யாராவது வேலை கொடுத்துருவாங்க. இல்லைன்னா நீங்க சும்மா இருந்தா கூட இந்த வேலையை பண்ணுப்பா, உங்களுக்கு இவ்வளவு அமௌண்ட் தரேன்னு சொல்லுவாங்க. அதையும் நீங்க ரொம்ப சிறப்பா திருப்திகரமா பண்ணி கொடுப்பீங்க. உங்களுக்கு ஒரு நல்ல கான்டாக்ட் கிடைக்கும். டிராவல் பண்றவங்க, வெளியூர் போறவங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல அமைப்பு உண்டு. மனக்கவலைகள் கொஞ்சம் தீரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க. சந்திர பகவான் அதிகமா வழிபாடு பண்ணுங்க. நிறைய தண்ணீர் குடிங்க. இரவு நேரத்துல பால் சாதம் சாப்பிடுங்க. அது ஆயுள் விருத்தியையும் உண்டு பண்ணும். தூங்கும் பொழுது மனசு நிம்மதியாகவும் இருக்கும். எவ்வளவு கஷ்டம் கடன் இருந்தாலும் மற்றவங்களால உங்களுக்கு துன்பங்கள் ஏற்பட்டா கூட மனதளவுல நீங்க பாதிக்கப்பட மாட்டீங்க. நல்ல நிம்மதியான உறக்கம் இருக்கும், நல்ல சிந்தனை இருக்கும், நேர்மறையான எண்ணங்கள் எல்லாமே, ஒரு பாசிட்டிவான எனர்ஜி வைப்ரேஷன் கிடைக்கும். தேவையற்ற எண்ணங்கள், பய உணர்வுகள் விலகும் அற்புதமான நாள். எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர்ட் ஆகிறவங்க, நெக்ஸ்ட் இயர் 10th போனோம், +2 போறதுக்காக எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர்ட் ஆகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல தெளிவு இருக்கும். எப்படி படிக்கணும், இந்த வருஷம் முழுக்க எப்படி டிராவல் பண்ணணும்ன்றத தெரிஞ்சுக்குவீங்க. ஹெல்த் நல்லா இருக்குங்க, வெல்த்தும் இருக்கும். தேவைக்கேற்ற மாதிரி கைக்கு பணம் வரும். உங்களோட கூட பிறந்தவங்களோட உங்களுக்கு ஒரு நல்ல பாண்டிங், ஒரு ஒற்றுமை உணர்வு எல்லாமே ஏற்படும். ஒரு அந்யுன்யம் இருக்கும். சந்தோஷமா இருப்பீங்க. தம்பதியர்கள் கருத்து வேற்றுமைங்கிறது இருக்காது. உங்களுடைய துணைவருக்காக நீங்க எதை வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் இருக்கும். அவங்களும் உங்ககிட்ட ரொம்ப நியாயமா, பக்குவமா உங்க மீது நிறைய அன்பு வைத்து நடந்துக்குவாங்க. பாசம் வெளிப்படும். அற்புதமான நாளாக இருக்குங்க. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்லது. செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில சுப நிகழ்ச்சி, சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகன்னு பார்க்கும் பொழுது நட்பா இருக்கிறவங்க சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன் அஸ்வினி 1, 2, 3 இந்த 4 பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு ரொம்ப மன அமைதியா இருக்கணுங்க. குழப்பமே இருக்கக்கூடாது. எல்லாம் நல்லதா நடக்கும்னு நம்புங்க. பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு நன்மை உண்டாக்கும். தெய்வ அனுகிரகம் உண்டு. தெய்வம் சாநித்தியமாக இருக்கும். சிவ மந்திரத்தை அதிகமாக உச்சாடனம் பண்ணுங்க. கைக்கு பணம் கிடைக்கும். வருமானம் வந்து சேரும். கிருத்திகை 1ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு நீங்க என்னெல்லாம் ட்ரை பண்றீங்களோ, முயற்சி எடுக்கிறீங்களோ, அதற்கான பலன், பெனிஃபிட்ஸ் கண்டிப்பா கிடைக்குங்க. நீங்க எந்த வேலை செஞ்சாலும் அது உங்களுக்கு ராசியாகத்தான் இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். மேல்நிலை கல்வியில் ஏற்ற இறக்கமான சூழல் உண்டாக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் இருக்கக்கூடிய தடைகள் எது என்பதை நீங்கள் உணர வேண்டும். எந்த ஒரு செயலிலுமே நாட்டம் காணப்படாது. ஒரு சோர்வு நிலையிலேயே இருப்பீர்கள். மனச்சோர்விலிருந்து வெளிப்படுவதற்கு தியானம், யோகாசன முறைகள் மிக மிக நல்லது. அவற்றை முயற்சித்து பாருங்கள். படிக்கக்கூடிய திறன் கூட வளருவதை நீங்கள் உங்களால் உணர முடியும். வழக்கு தொடர்பான வேலைகளில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த சில பிரச்சனைகள் நீங்கி வருமானம் வருவதற்கான வழி கிடைக்கும். மகிழ்ச்சிகரமான நாளாக இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். தானாக மகிழ்ச்சி ஏற்படாது. அதற்கு ஏற்படக்கூடிய விதமாகவும் நீங்கள் செயல்பட வேண்டும். விரும்பிய சூழ்நிலைகளை நீங்களே அமைத்துக் கொள்ளுங்கள். எது கிடைக்கிறதோ அதை வைத்து மன திருப்தியாவது இந்த நாள் அவசியம். எந்த விஷயத்தையும் வளைந்து கொடுத்து போவதன் மூலம் மட்டுமே நல்ல பலன்களை நீங்கள் பெற முடியும். வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல வேலைகள் சற்று இறுக்கமாகவும் கடினமாகவும் தோன்றலாம். உங்கள் வேலைகளை ஒழுங்குமுறையாக திட்டமிட்டு செயல் வடிவத்தில் கொண்டு வருவது அவசியம். ரிஷபராசி அன்பர்களை காதலிக்கக்கூடியவர்களுக்கு குழப்பமான மனநிலையே இருக்கும். இது உங்களுடைய வருங்கால துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள். ஒரு தெளிவான ஒரு சிந்தனை காணப்படாது. நல்ல ஒரு இணக்கத்தை பராமரிப்பதற்கு நல்ல உணர்வுகளை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும். கோப உணர்வுகளை தவிர்த்தல் நலம். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கலாம். சிக்கனமாக செயல்பட்டு சேமிப்பை மேம்படுத்துவது உங்கள் கையில் தான் இருக்கிறது. நிதி வளர்ச்சி என்பது திருப்திகரமாக காணப்படாது. பண இழப்புக்கான சாத்தியம் இருக்கிறது. யாரையும் நம்பி பணத்தை ஒப்படைக்க வேண்டாம். அது மட்டுமல்ல,
அதிக பண ஆசை கொண்டு பிறரிடத்தில் பணத்தை கொடுப்பதையோ அல்லது ஏதாவது ஒரு நிறுவனங்களில் முதலீடு செய்வது என்பது கூடாது. கூடுமான வரையில் கையில் இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ் என்பார்கள். அதுபோல இந்த நாளை நீங்கள் சிக்கனமாகவும் மிகவும் எளிமையாகவும் கடந்து விட்டாலே போதுமானது. எந்த சங்கடங்களும் காணப்படாது. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். சில நேரங்களில் ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படலாம். தலைவலி அல்லது முதுகுவலி உண்டாகும். தியானம் மேற்கொண்டால் மட்டுமே ஆறுதல் கிடைக்கப் பெறுவீர்கள். கால்நடைகள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும். எதிர்பாராத வகையில் சில அலைச்சல்கள் இருக்கத்தான் செய்யும். இதனால் உங்களுக்கு அனுபவங்களும் கூடுதலாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் சூரிய பகவான் வழிபாடு மிகவுமே நல்லது. எதிர்பாராத சில அலைச்சல்களை தவிர்ப்பதற்கு திட்டமிட்டு வேலைகளில் ஈடுபட வேண்டும். சுபகாரியம் தொடர்பான செயல்களில் விவேகமாகவும் நீங்கள் இருக்க வேண்டும். அதாவது பொறுமையாக முடிவெடுங்கள். நம்பிக்கையோடு செய்யுங்கள். நல்லதே நடக்கும். அவசர கதியில் செய்து பிறகு சிக்கலில் மாட்டிக்கொள்ளாதீர்கள். ரிஷபராசி அன்பர்களே, கடன்களை அடைப்பதற்கான எண்ணங்கள் அதிகரிக்கும். கீர்த்தி நிறைந்த நாள், அதாவது புகழ் உங்களுக்கு உண்டாக்கும். எவ்வளவு சீக்கிரம் கடனில் இருந்து வெளிவர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நீங்கள் கடனில் இருந்து வெளிவருவதற்கு முயற்சியும் செய்வீர்கள். ஆரோக்கிய குறைபாடு இல்லாமல் பார்த்துக் கொள்வது உங்களுக்கு மன ஆறுதலை உண்டு பண்ணித்தரும். படிப்பின் மீதான ஒரு ஆர்வம் குறைந்தாலும் அவற்றை மீண்டும் செயல்படுத்துவதற்கு முயற்சி செய்யுங்கள். தேர்வுக்காக தயாராக கூடியவர்கள் நல்ல விதமாக படித்து முன்னேறுவது அவசியம். இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள். பொதுவாக சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அமோகமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் செய்தால் நல்ல பலன் உண்டு. புதிய வீடு, ஆடை ஆபரணங்கள், மனை சம்பந்தமான விஷயங்களுக்கு, உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரை நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆரோக்கிய சம்பந்தமாக மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொள்வதாக இருந்தால் சுக்கிர ஓரையை தேர்ந்தெடுங்கள். இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் வெண் மஞ்சள் நிறம். இன்றைய நாளுக்கான நட்சத்திர பலன்கள். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு, அதிலும் 2, 3, 4ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு உங்களுடைய நட்சத்திரத்தின் அதிபதியாக இருக்கக்கூடியவர் சூரிய பகவான். ஆகவே ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் சூரிய வழிபாடு மிகவும் நல்லது. ஏற்ற இறக்கங்கள் இருக்கத்தான் செய்யும். சமநிலைப்படுத்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். பணத்திற்காக அதிக ஏக்கம் கொள்ளாதீர்கள். நடக்கக்கூடியவை யாவும் உங்களுக்கு நன்மையாகவே நடக்கும். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்க இந்த நாள் ரொம்பவே கவனமாக இருக்கணும். அலட்சியம் கூடாது. யாரை பற்றியும் விமர்சனமோ அல்லது கருத்துக்களை கூறுவதோ கூடாது. கூடுமான வரைகள் சிக்கனமாக இருந்தால் நன்மைகள் உண்டு. மிருகசிரீஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 1 மற்றும் 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அனுபவங்கள் அதிகரிக்கும். ஈடுபாடு உண்டாக்கும். பொறுமையும் நிதானத்தோடு காரியத்தில் ஈடுபடுவீர்கள். பிறருடைய விஷயங்களில் அதிக தலையிடாமல் பார்த்து கொண்டாலே உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனிடத்தில் பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். வேலை செய்யக்கூடிய இடத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். இதுவரையில் கிடைக்காத வேலைகளை கூட தொடர்ந்து செய்வதற்கான சில அழைப்புகள் வரலாம். இன்று முக்கியமான முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். லட்சியங்கள் அடைவதற்கான தன்னம்பிக்கை உங்களிடம் வெளிப்படலாம். ஒவ்வொரு நிலையையும் தைரியமாக உன்னிப்பாக கவனித்து செயல்படுத்துவீர்கள். இன்றைய நாள் உங்களுடைய ஆசைகள், விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய அமைப்பு உண்டு. புதிய முயற்சிகளில் புதிய அனுபவங்கள் அதிகரிக்கும். புது நபர்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு மகிழ்வை உண்டு பண்ணித்தரும். விளையாட்டு சம்பந்தமான விஷயங்களில் ஆர்வங்கள் அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்களுடைய குண நலன்களுக்கு ஏற்றாற்போல் செயல்படுவீர்கள். பிறரை புரிந்து கொண்டு நடப்பதில் நீங்கள் வல்லவர்களாகவே இருப்பீர்கள். மற்றவர்களுடைய தேவைகளுக்கு தகுந்தாற்போல் பார்த்து பார்த்து அனுசரித்து செய்வதில் உங்களுக்கு இணை யாருமே இல்லை எனலாம். ஆக மிதுனராசி அன்பர்கள் தெய்வ குணம் கொண்டவர்கள், கருணை உள்ளம் படைத்தவர்கள். நுண்ணறிவு என்பது உங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். எதையுமே சிந்தித்துதான் செயல்படுத்துவீர்கள். எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எந்த காரியத்திலும் ஈடுபட மாட்டீர்கள். ஆக உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே உயர்ந்ததாகவும் லட்சியம் போற்றக்கூடியதாகவே இருக்கும். திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு கைகூடி வரலாம். பெற்ற பிள்ளைகளால் உங்களுக்கு நல்ல ஆதாயம் உண்டாக்கும். இன்றைய நாள் உங்கள் வேலைகளில் தனித்திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுதல்களை பெறுவீர்கள். உங்கள் செயல் திறனில் இது பிரதிபலிக்கும். எதை நினைக்கிறீர்களோ அவற்றை விடாமுயற்சியாக இருந்து முடிப்பீர்கள். பெற்ற தாய் தந்தையின் மூலம் நன்மைகள் அதிகரிக்கலாம். திருமணமானவர்களுக்கு உங்கள் துணையுடன் நல்ல முறையில் பழகுவீர்கள். அன்பை வெளிப்படுத்துவீர்கள். எந்த விதங்களிலும் தன்னிலை மாறாமல் குடும்பத்திற்காகவும் குடும்ப சூழலுக்காக உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்கிறது. காதலர்களுக்கு பார்க்கும் பொழுது உங்கள் வருங்கால துணையிடத்தில் நல்ல ஒரு புரிந்துணர்வு இருக்கும், நல்லிணக்கம் இருக்கும். வெளிப்படையாக சில விஷயங்களையும் நீங்கள் பேசி மகிழ்வீர்கள்.
மனதில் புதுவிதமான எண்ணங்கள் தோன்றிக் கொண்டே இருக்கும். எதிர்காலம் சார்ந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். அரசு சார்ந்த ஆவணங்களில் கவனமாக இருக்க வேண்டும். மறைமுக எதிர்ப்புகளை அறிந்து கொண்டு வெற்றியும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். விருப்பங்கள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய நாள். பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமாக இருக்கும். வெளியில் இருந்து வரவேண்டிய பணம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். அதில் எந்தவிதமான தங்கு தடைகளோ அல்லது குறைவாகவோ இருக்காது. வரவேண்டிய பணம் முழுமையாக வந்து அடைவதால் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாக்கும். சொத்துக்கள் சம்பந்தமாக இருந்த சில பிரச்சனைகள் நீங்கும். குடும்ப நபர்களிடத்தில் பெற்றோர்களிடத்தில் நல்ல புரிந்துணர்வு என்பது அதிகரிக்கலாம். வருமான உயர்வுக்கான வழியில் மிக நன்றாக சிந்தித்து செயல்படுத்துவீர்கள். ஆரோக்கிய குறைபாடு எதுவுமே இருக்காது. முழு ஆரோக்கியமாகவும் இருப்பீர்கள். தெய்வ அனுகிரகம் வேண்டி வழிபாடு செய்யலாம். வீடு மனை இது சம்பந்தமான விஷயங்களிலும் அதிக கவனம் செலுத்துவீர்கள். சிலருக்கு அரசு சம்பந்தமான ஆவணங்கள் தயாரிப்பு தொடர்பான விஷயங்களில் அதிக கவனத்தோடு இருப்பீர்கள். மறைமுகமாக உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்களை அறிந்து கொள்வீர்கள். வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். செய்யக்கூடிய முயற்சிகளிலையும் நல்ல அனுகூலமான பலன்கள் உண்டு. விளையாட்டு சம்பந்தமான விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். அரசு சம்பந்தமான ஆவணங்கள் தொடர்பான விஷயங்களில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டும். மறைமுகமாக உங்களுக்கு எதிராக செயல்படுபவர்கள் யார் என்பதை மட்டும் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். மறைமுக எதிர்ப்புகளை புரிந்து கொண்டு அவற்றை களைவதற்கு முற்படுவீர்கள். எதிர்ப்புகளை அறிந்து வெற்றியும் காண்பீர்கள். விருப்பங்கள் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய நாளாகவும் அமைகிறது. பணப்புழக்கம் நன்றாக இருப்பதாலும் எதிர்பார்த்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வீடு கட்டுமான பணி தொடர்பான வேலைகளில் இருப்பவர்கள், அது மட்டுமல்ல பொன்பொருள் ஆபரண சேர்க்கை மற்றும் இயலாதவர்களுக்கு உதவி செய்வது, அன்னதானங்கள் மற்றும் ஆடை தானம் இந்த நாளில் செய்யும் பொழுது உங்களுடைய ராசி அமைப்பின்படி சூரிய பகவானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். ஆரோக்கிய குறைபாடு ஏதுமே இருக்காது. முழு ஆரோக்கியமாக இருப்பீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள் உண்டாகலாம். உங்களுடைய ராசிக்கான சுப கிரக உரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய உரைகள் நல்ல யோகங்களை உங்களுக்கு பெற்றுத்தரும். புதிய முயற்சிகள் மேற்கொள்வதற்கு, கல்வி தொடர்பாக, தொழில் சார்ந்த, மனை வாங்க, வீடு கட்ட, உத்தியோகம் செல்வதற்கு கூட புதன் ஓரை மிக உகந்தது. அதேபோல் உங்களுடைய சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் தொடங்கினால் அல்லது செய்தால் அந்த வேலையானது நல்ல விதமாக நடக்கும். இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் இளநீலம். இன்றைய நாளுக்கான நட்சத்திர பலன்கள்: மிருகசிரீஷம் 3 மற்றும் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்புகள் அதிகரிக்கும். ஆர்வம் உண்டாகும். தவறிப்போன சில பொருட்கள் கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு. நன்மைகள் விளையக்கூடிய நாள். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு புரிதல் உண்டாகும். ஆற்றல் அதிகரிக்கும். பலம் பொருந்தியவர்களாக இருப்பீர்கள். சுறுசுறுப்பு அதிகரிக்கலாம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வெற்றிகரமான வாய்ப்புகள் உண்டு. தொட்டதெல்லாம் துலங்கும். வருமானம் அதிகரிக்கும். மன நிம்மதி உண்டாக்கும். நல்ல ஏற்றம் பெறுவீர்கள். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனிடத்தில் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். உறவுகளுக்கு மத்தியில உங்கள் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும். மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையின் நிலை சற்று உயர்வாகத்தான் இருக்கும். சிலருக்கு ஒரு சில அசௌகரியங்கள் ஏற்பட்டு நீங்கலாம். வீடு கட்டுமான பணி தொடர்பாக சில கடன் பிரச்சனைகள், வீட்டின் மீதான ஒரு நிலை உருவாகலாம். ஆக பேங்க் லோன் மற்றும் வங்கி சம்பந்தமான சில பிரச்சனைகளையும் நீங்கள் சந்திக்க நேரிடலாம். ஒரு சிலருக்கு வேலை வாய்ப்புகள் இருந்தாலும் நிரந்தரமாகவே காணப்படாது. மற்றொரு வேலைகளை செய்வது போன்ற ஒரு சூழ்நிலைகள் கூட உருவாகலாம். புதுவிதமான ஆடை தயாரிப்பு, அது சம்பந்தமான சில ஆர்வங்கள், கலை தொடர்பான விஷயங்கள் மீதான எண்ணங்கள் அதிகரிக்குங்க. பயணங்கள்னால அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். பொறுமையும் உறுதியான தன்மையை நீங்கள் முதலில் வளர்த்து கொள்வது அவசியம். எதிலுமே அவசரப்படக்கூடாது. உங்களுடைய அணுகுமுறையில வேகம் இருக்கவே கூடாது. விவேகம்தான் இருக்கணும். அப்படி நீங்கள் செய்யும் பொழுதுதான் உங்களுடைய வேலைகள் சரியாக திட்டமிட்டு செய்யும் பொழுது வெற்றியான பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும். சாதாரணமாக இருப்பதை விட இன்றைய நாளில் ஒரு முன்னெச்சரிக்கையோடு, விழிப்புணர்வோடு ஒவ்வொரு செயல்களிலுமே நீங்கள் ஈடுபடுவது அவசியங்க. அலட்சிய போக்கு கூடாது. கடகராசி அன்பர்களுக்கு பெற்றோருடைய விருப்பங்களையும் நிறைவேற்றி வைப்பீர்கள். பயணங்கள் மூலம் அனுகூலமான பலன்கள் உண்டாகலாம். பொருளாதாரம் தொடர்பான சில நெருக்கடிகள் உங்களுக்கு குறையும். பண போக்குவரத்து கையில் இருப்பு இருந்து கொண்டே இருக்கும். பணத்தினால் வந்த பிரச்சனைகள் இனி காணப்படாது. ஓரளவிற்கு குடும்பத்தை நடத்தக்கூடிய விதமாகவும் உங்களுடைய தொழிலாகட்டும், வியாபாரமாகட்டும், வர்த்தகம் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாவற்றிற்குமே தேவையான பொருள் என்பது உங்கள் கையில் இருப்பு இருந்து கொண்டே இருக்கும்.
பேச்சு திறமை அதிகமாக இருக்கும். பேசிய காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். மற்றவர்களுடைய விஷயங்களில் அவ்வப்போது தலையிடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள், அது உங்களுக்கு நல்லது. முழுமையான ஒரு அமைதி இருக்க வேண்டிய நாளாகவும் காணப்படுகிறது. இன்று வேலைகள் அதிகமாக இருக்கும். சக பணியாளர்களுடைய ஆதரவு கிடைக்காது. முடியும் வரையில் நீங்கள் மட்டும்தான் செய்வது போன்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது கூட தனித்த அந்த காரியத்தை முடிப்பதற்கு முயற்சியும் செய்வீர்கள். வேலையாட்களிடம் தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை தினம் என்பதால் பெரிய அளவில் வேலைகள் உங்களுக்கு பாரமாக இருக்காது. இருந்தாலும் சரியான நபர்களை வைத்துக்கொண்டு வேலைகளை கவனித்தால் சீக்கிரமாக அந்த காரியங்கள் நடக்கும். ஏதாவது ஒரு நேரங்களில் உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நிலை உருவாகலாம். கோப உணர்வுகளை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். கடகராசி என்பர்கள் இழுபறியான வேலைகளை கூட சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு நிலை உருவாகலாம். பொதுவாக பார்க்கும் பொழுது எதிர்மறை எண்ணங்கள் உங்கள் துணையிடத்துல வெளிப்படுத்துவீங்க. அவங்களிடத்துல பேசக்கூடிய விஷயங்கள்ல சற்று பொறுமையாகவும் நிதானமாக தெளிவாக பேசுவது அவசியம். அவசரப்படக்கூடாது. புதிய விஷயங்களை வெளிப்படுத்தாதீங்க. பழைய விஷயங்களை பற்றியும் பேசாம இருக்கணும். அதிலும் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்றால் நீங்கள் ஒதுங்கி இருங்கள். வேலை முகாந்திரமாக சில மன அழுத்தங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படலாம். ஞாயிற்றுக்கிழமை தினம் விடுமுறை நாட்களாக வீட்டில் இருந்தபடியோ அல்லது அலுவலகம் சென்றோ வேலை பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். விடுமுறை என்பது உங்களுக்கு இருக்காது. இப்படி ஒரு விஷயம் இருக்கும் பொழுது மன உளைச்சலாகத்தான் நீங்கள் நினைப்பீர்கள். பணப்புழக்கம் என்பது சீராக காணப்படாது. அதனால் தேவையற்ற செலவுகள் கூட உங்களுக்கு உண்டாகலாம். பணம் இல்லாத நேரத்தில் தான் செலவுகள் தானாக வரும். ஆக வீண் விரயங்கள் செய்யாதீர்கள். இது உங்களுக்கு மன வருத்தத்தை சில நேரத்தில் உண்டாக்கலாம். கூடுமான வரையில் பணத்தினுடைய தன்மைகள் நிலைகளை உணர்ந்து செயல்படுவது அவசியம். ஆரோக்கியம் சுமாராக இருக்கும். இருந்தாலும் சளி தொந்தரவுகள் அவ்வப்போது ஏற்படும் பொழுது சீக்கிரமாகவே மருத்துவ சிகிச்சைகளை கவனத்தில் கொள்வது அவசியம். மருந்து மாத்திரைகளை உட்கொள்ளுங்கள். உடலை நல்ல விதமாக பராமரிப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். தலைவலி ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இன்று ஓய்வாக இருப்பது உங்களுக்கு நல்லது. மன அமைதியோடு இருங்கள். படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு முன்பின் முரணான சில விஷயங்கள் தோன்றலாம். உங்கள் மனதிலேயே எதிர்காலத்திற்காக சில முக்கிய முடிவுகளையும் பெரியவர்களாக வளர்ந்தவர்களாக இருப்பவர்கள் எடுத்து வைத்திருப்பீர்கள். ஆகவே பெற்றோர்களிடத்தில் உங்களுடைய கருத்துக்களை நாசுக்காக பொறுமையாக வெளிப்படுத்த வேண்டும். கோப உணர்வுகளையோ அல்லது மற்ற நிலைகளிலேயோ கருத்துக்களை வெளிப்படுத்தாதீர்கள். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தொழில் வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் பணப்புழக்கங்கள் இல்லாமல் இருந்தாலும் தேவைகளை எப்படியாவது நிறைவேற்றிக் கொள்வீர்கள். அதற்கான சாதுரியமான ஒரு நாளாகத்தான் இருக்கிறது. இந்த நாள் உங்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள். பொதுவாக சுப நிகழ்ச்சிகளை செய்வதற்கு குரு பகவானுடைய ஓரை நல்ல பலன்களை தரும். கல்வி, உத்தியோக, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் சார்ந்த முயற்சிகள் எல்லாவற்றிற்குமே சுக்கிர பகவானுடைய ஓரை அற்புதமான பலன்களை தரும். உங்களுடைய ராசி அமைப்பின்படி இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். இன்றைய நாளுக்கான நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு பொதுவாகவே நம்பிக்கை அதிகரிக்கும். தன்னம்பிக்கையோடு செயல்படுவீர்கள். பணம், பொருளாதாரமான விஷயங்கள்ல விழிப்புணர்வுடன் நீங்கள் அவ்வப்போது இருக்க வேண்டும். பிறரிடத்தில் அதிக பொறுப்புகளை கொடுத்து மாட்டிக்கொள்ளாதீர்கள். எச்சரிக்கை தேவை. பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு அனுகூலமான நாளாகவும் நன்மைகள் கிடைக்கும். பேச்சு திறமையின் மூலமாகவும் வாதத்தின் மூலமாகவும் சகல விஷயங்களையும் வென்று விடுவீர்கள். நன்மைகள் நிறைந்த நாள். ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள்ல இருக்கிறவங்களுக்கு இழுபறிகள்ல குறையுங்க. வேலை சீக்கிரமா நடக்கும். நினைச்ச மாதிரியான ஒரு வேலைகளை நீங்கள் தொடங்குவீர்கள். அனுகூலம் நிறைந்த நாளாகவே இருக்கிறது. பலன்கள் மிகுதியாக உங்களுடைய நட்சத்திர அமைப்பு படி கிடைக்கும். 12 நிலைகளிலும் நீங்கள் உயர்ந்து வருவீர்கள். இன்றைய நாள் உங்களுடைய செயல்கள் யாவும் சிறப்பாக இருக்க வேண்டி எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். இன்றைய நாள் புதிய நபர்களிடத்துல மட்டும் விழிப்புணர்வாக செயல்படணும். மனதில் பட்டதை அப்படியே பிறரிடத்தில் பேசிவிட வேண்டாம். சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் இன்றைய நாள் மிதமான பலன்கள் தான் கிடைக்கும். அதிகமான பலன்களை எதிர்பார்த்து ஏமாற வேண்டாம். சிம்மராசி என்பர்கள் உங்களிடம் கூடுதலான பொறுப்புகள் வரலாம். ஒரு சில நேரம் இதற்காகவே நேரத்தை செலவழிக்க நேரிடலாம். உங்களுடைய சொந்த விஷயங்களை கூட கவனிக்க முடியாது. ஆனால் வேறொரு வேலை காரணமாக உங்களுக்கு மன அழுத்தங்கள் இருக்கும். மனதில் குழப்பங்கள் கூட உண்டாக்கலாம். விடாப்பிடியாக இருந்து சில வேலைகளை செய்து முடிப்பீர்கள். மனதில் பல வகையான பலதரப்பட்ட பல கோணங்கள்ல சிந்தனைகள் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்குங்க. புதிய துறை சம்பந்தமான விஷயங்கள்ல ஆர்வம் அதிகமாக இருக்கும். எந்த ஒரு செயலையுமே மிக சரியா முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இயல்பாக இருந்தாலும் நேரம், காலம், சூழ்நிலைகள் எதை நாடி நீங்கள் செல்கிறீர்களோ அதற்குண்டான பலன்கள் உண்டாகும்.
எதிலுமே முன்கோபம் இல்லாம பொறுமையாக அனுசரணையான போக்கோடு இருப்பதுதான் உங்களுக்கு நல்லது. நினைத்த வேலைகளை செய்து முடிக்கிறதுல சில அலைச்சல்கள் உண்டாக்கலாம். வேலை நேரம் மற்றும் பயணங்கள்ல கவனமாக இருக்கணும். உத்தியோக வேலைகள்ல கூட பதற்றம் இல்லாம பரபரப்பு இல்லாம நிதானமாக வேலைகளில் ஈடுபடுங்க. இன்று அதிகமான பணிகள் காணப்படலாம். உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பொறுப்புகளே அதிகமாக இருக்கும். அதற்கு நடுவில் சில காரியங்களையும் நீங்கள் தான் செய்தாக்க வேண்டும், நீங்கள் மட்டும்தான் செய்ய முடியும் என்கிற நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். சிம்மராசி அன்பர்கள், நன்மையான பலன்கள் கிடைக்க வேண்டி திட்டமிடல் என்பது மிக அவசியம் மற்றும் பிரார்த்தனை தியானங்களில் ஈடுபடுங்கள். கூடுமான வரையில் வேலைகளினுடைய உண்மைத்தன்மையை புரிந்து கொண்டு செய்யும் பொழுதோ, அந்த வேலைகளில் இருக்கக்கூடிய சூக்ஷ்மங்களை அறிந்து கொள்ளும் பொழுதோ நீங்கள் நினைப்பது போல எளிமையாக எல்லாமே நடக்கும். இன்று உங்கள் துணையோடு கவனமாக உரையாடுவது அவசியம். தம்பதிகள் வார்த்தைகளில் எந்தவிதமான மனக்கசப்புகளையும் ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள். திருமணமானவர்களுக்கு தம்பதிகளிடையே சில வாக்குவாதங்கள் ஏற்பட்டு நீங்கலாம். ஆகவே உங்கள் துணைவரோடு பேசும் பொழுது எதையும் லேசாக எடுத்துக்கொள்ளுங்கள். மனதை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் துணையுடன் எந்த விஷயங்களை பற்றியோ, பழைய விவகாரங்களை பற்றியோ அல்லது பழைய பிரச்சனைகளை பற்றியோ பேசாமல் இருப்பது நல்லது. சில நேரங்களில் வாக்குவாதங்கள், மோதல் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. காதலிக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்கள் எதை ஒன்று செய்ய நினைத்தாலும் அவர்களோடு கலந்து ஆலோசித்து செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள். தனிப்பட்ட சில முயற்சிகள் உங்களுக்கு தோல்வியை ஏற்படுத்தலாம். ஆகவே புரிதல் என்பது அவசியம் தேவைப்படும். காதலிக்கக்கூடியவர்கள் வெளியிடங்களுக்கு செல்லாமல் இருப்பது இந்த நாள் நல்லது. வண்டி வாகன பயண நேரங்களிலும் கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று கூடுதலான பண செலவீனங்கள் அதிகமாக இருக்கும். எதிர்பார்த்ததை விட பணம் அதிகமாக செலவாகுவதால் உங்களுடைய நிலைப்படி பார்க்கும் பொழுது நிதி நிலைமைகள்ல, வங்கி கணக்குகள்ல சேமிப்புகள் ஒரு சிலருக்கு குறையலாம் அல்லது ஒரு சிலருக்கு அப்படியே தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிலையும் உருவாகலாம். ஆகவே மற்றவர்களுடைய விஷயங்களுக்கு அதிகமாக தலையிடாதீர்கள். குடும்ப நபர்களிடம் கூட விட்டு கொடுத்து அனுசரணையாக இருப்பது அவசியம். அசௌகரியமாக சில நேரங்களில் உணர்வது போன்ற ஒரு நிலை ஏற்படலாம். இருந்தாலும் பதறாமல் ஒவ்வொரு காரியத்திலும் ஈடுபடுங்கள். மற்றவர்களோடு அனுசரித்து நடந்து போங்கள். அதுதான் உங்களுடைய செயலுக்கு நல்லது. ஆரோக்கியம் சம்பந்தமாக பார்க்கும் பொழுது கண் எரிச்சல் ஏற்படலாம். கண்களை வருத்தி கொள்ளாமல் இருப்பது அவசியம். உற்சாகமான மனநிலையை பராமரிக்க வேண்டிய நாளும் கூட. ஆக சிம்மராசி என்பர்கள், மாணவ மாணவிகள் படிப்பின் மீதான ஒரு தனித்துவத்தை கொண்டிருப்பீர்கள். நன்றாக படிக்க வேண்டும் என்கிற ஆர்வமும், புதியதொரு பள்ளிகளில் சேர விரும்பக்கூடியவர்களுக்கு நல்ல மதிப்பெண்களும் தாராளமாக கிடைக்கலாம். ஆகவே மாணவ மாணவிகள் சூழ்நிலைகளுக்கு உணர்ந்து பெற்றோர்களுக்கு தகுந்த மதிப்பளித்து நடப்பது அவசியம். தேர்வுக்காக தயாராக கூடியவர்கள் விநாயக பெருமான் வழிபாடு மற்றும் சூரிய பகவானையும் வழிபட்டு படிக்க துவங்குங்கள். எந்தவிதமான சங்கடங்களும் இருக்காது. இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். இன்றைய நாளுக்கான நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டும். இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்ல பலனை கொடுக்கும். சொத்து சம்பந்தமான விஷயங்களுக்கு செவ்வாய் பகவான் ஓரை சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும். அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை சிறப்பு. இன்றைய நாளுக்கான நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். ஒரு முறைக்கு பலமுறையாவது சிந்திப்பது அவசியம். எடுத்த உடனேயே எந்த முடிவுகள் எடுக்க வேண்டாம். பொறுமையான ஒரு முடிவுகள் அவசியம். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். பூரிப்புடன் காணப்படுவீர்கள். தொட்டது துலங்கும். எண்ணத்தில் தெளிவு உண்டாக்கும். நேரம் காலம் உங்களுக்கு கைகூடி வரலாம். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பதற்றமின்றி செயல்பட வேண்டும். பதறிய காரியம் சிதறும் என்பார்கள். ஆக நிதான போக்கோடு இருந்தால் எல்லாவற்றையுமே உங்களால் சமாளிக்கவும் முடியும், சாதிக்கவும் முடியும். இன்றைய நாளுக்கான செயல்கள் யாவும் சிறப்பாக நடைபெற வேண்டி எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களிடத்தில் பொறுமை வேண்டும். நிதானமாக பேசுவது அவசியம். உடன் பிறந்தவர்களிடத்தில் வாக்குவாதங்களை தவிர்த்து விடுங்கள். பொறுமையான எண்ணம், எல்லாவிதமான நல்ல குணங்களும் உங்களுக்கு நன்மைகளை அதிகப்படுத்தி கொடுக்கும். எதிர்பாராத சில பயணங்கள் கூட கைகூடி வரலாம். கூடுமான வரையில் வெளியே செல்பவர்கள் உடைமைகளை பத்திரப்படுத்திக் கொள்வது அவசியம். பயணங்கள் காரணமாக புது நபர்களுடைய அறிமுகம் கிடைக்கலாம். அனாவசிய செலவுகளை தவிர்த்துக் கொள்வீர்கள். பழைய பாக்கிகள் கிடைப்பதில் மட்டும் சில அலைச்சல்கள் உண்டாகலாம். இன்று எதிர்பார்த்த பலன்கள் கிடைப்பதற்கு கடுமையாக உழைத்தாக வேண்டும். எந்த விதமான ஒரு எதிர்மறை எண்ணங்கள் ஏற்பட்டாலும் அதிலிருந்து உடனுக்குடன் நீங்கள் மீண்டு வெளியே வருவது அவசியம். எல்லா விதமான விஷயங்களை பற்றியும் நடந்தவை, கடந்து வந்த பாதைகள், சில கசப்பான அனுபவங்களை
அவ்வப்போது எண்ணிக்கொண்டே இருப்பீர்கள். இப்படி ஆழ்ந்து யோசித்து செயல்படுவதால் எந்த விதங்களிலும் பயன் ஏற்படாது. மன உளைச்சல் தான் உங்களுக்கு அதிகரிக்கும். பிறருடன் பேசக்கூடிய நேரங்களில் வார்த்தைகளை கவனமாக பிரயோகிக்க வேண்டும். ஆக கன்னிராசி அன்பர்கள் அனாவசியமாக எந்த விதத்திலும் யாரிடத்திலும் பேசாமல் ஒதுங்கி இருப்பது விசேஷம். பணியிடச் சூழல்கள் உங்களுக்கு நல்ல ஒரு ஆற்றலை செய்ய முடியாதபடி சில ஏமாற்றங்களை உண்டு பண்ணும். தடை தாமதங்கள் இருக்கும். வேலையின் மீதான ஒரு ஆர்வம் என்பது குறைவாகத்தான் இருக்கும். ஒரு ஈடுபாடு இருக்காது. செய்த வேலைகளை திரும்ப திரும்ப செய்வது போன்ற ஒரு நிலை இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி மற்றும் அது சம்பந்தமான விஷயங்களில் முதலீடு செய்வதற்கு முயற்சியும் செய்வீர்கள். அனாவசியமாக யாரிடத்திலும் எந்த ஒரு குடும்ப விவகாரங்களை பற்றியும் ரகசியங்களை வெளிப்படுத்தாமல் இருக்க வேண்டும். மற்றவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களால குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கலாம். மற்றவர்களுடைய தனிப்பட்ட விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது. பொருளாதார விஷயங்களை மற்றவர்களிடத்தில் பகிர்வதை தவிர்க்க வேண்டும். உறவுகளாகட்டும் நண்பர்களாகட்டும் யாராக இருந்தாலும் உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய சில விஷயங்களை பற்றி மற்றவர்களிடத்தில் கொண்டு செல்லாதீர்கள். வேலையிடத்தில் உங்கள் திறமைகளை ஆற்ற முடியாதபடி சில நேரங்களில் உங்களுக்கு சஞ்சலங்கள் ஏற்படலாம், தடைகள் உண்டாகலாம். உங்கள் சக பணியாளர்களுடனான தகவல் பரிமாற்றம் என்பது திருப்திகரமாக இருக்காது. கன்னிராசி அன்பர்கள் இன்றைய நாள் வீட்டிலும் சரி வெளியிடங்களிலுமே உங்களுக்கு பயணிக்கக்கூடிய அனைத்து விஷயங்களிலும் பொறுமை என்பது தேவை. உங்கள் துணையுடன் பொறுமையை இழந்து காணப்படுவீர்கள். இன்றைய நாளை அமைதியாக கழிப்பதற்கு சில விஷயங்களை தவிர்ப்பது அவசியம். உங்கள் பிரியமானவரோடு உங்களுடைய அணுகுமுறையை மாற்றி பழகுவீர்கள். மாணவர்களுக்கு படிப்பின் மீதான சில குழப்ப நிலைகள் இருக்கத்தான் செய்யும். செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம். அதிக தண்ணீர் குடிப்பது உங்களுக்கு நன்மைகளை உண்டாக்கி தரும். சூரிய பகவான் வழிபாடு இந்த நாள் மிக மிக நல்லது. ஆதித்ய தேவோபவ என்று சொல்லலாம். அல்லது இன்றைய பஞ்சாங்கத்தில் சூரிய பகவான் வழிபாட்டுக்கான சில மந்திரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. அவற்றை பார்த்து படித்து பயன்பெறுங்கள். தொழில் ரீதியாக சில முன்னேற்ற தடை ஏற்படலாம். பெரிய அளவில் சிந்திக்க வேண்டாம். பெரிய அளவிலாவது முதலீடுகள் கூடாது. குடும்பமான வரைகள் இருக்கிற இடம் தெரியாமல் அமைதியான போக்கோடு இருந்தால்தான் உங்களுடைய ராசிக்கு நல்லது. கன்னிராசி அன்பர்களே, ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகவும் நல்லது. சொத்து தொடர்பாக சுக்கிர பகவானுடைய ஓரையும் அந்த தருணத்தில் நல்ல முடிவுகள் எடுக்கலாம். புதன் பகவானுடைய ஓரையில் அரசு சார்ந்த வேலைகள் செய்யும் பொழுது அந்த நல்ல பலன் கிடைக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சுப காரியங்கள், பணம் சார்ந்த விஷயங்களை செய்வதற்கு உகந்த ஓரையாகும். இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். இன்றைய நாளுக்கான நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பயணங்கள் கைகூடி வரும். வெளியூர் போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் சற்று எச்சரிக்கையாக இருப்பது அவசியம். அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் குழப்பங்கள் நீங்கி மன தெளிவு உண்டாக்கும். பல சிறப்பான விஷயங்களையும் செய்யக்கூடிய நபர்களாகவே திகழ்வீர்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விட்டு கொடுத்து போக வேண்டும். எதையும் யாரை பற்றியும் வம்பு தும்புகள் இல்லாமல் கூடுமான வரையில் அனுசரணையாக போனால்தான் நன்மைகள் அதிகம். ஆகவே சித்திரை நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்க குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது அவசியம். யாரை பற்றியும் விமர்சனங்கள் செய்யாதீர்கள். கூடுமான வரையில் பெரியவர்களுக்கு தகுந்த மதிப்பளிப்பது அவசியம். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். சிந்தனைகளில் தெளிவு பிறக்கும். சுபகாரியம் சம்பந்தமான எண்ணங்கள் பலிதமாக்கும். இன்று உங்கள் முயற்சிகளில் நல்ல பலன் கிடைக்கலாம். தொட்ட காரியங்கள் உங்களுக்கு சிறப்பாகவே நடக்கும். எண்ணியது ஈடேறும். வியாபார ரீதியாக வேலையாட்களை மாற்றலாம் என்கிற எண்ணம் எழலாம். ஒரு சிலர் வேலையாட்களை மாற்றக்கூடிய முயற்சிகளிலும் ஈடுபடுவீர்கள். நல்ல நபர்களுடைய ஆதரவு உங்களுக்கு எப்பொழுதும் நம்பிக்கையை உண்டு பண்ணும். தொழில் ரீதியாக முன்னேற்றகரமான வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு நம்பிக்கை பாத்திரமாக உள்ளவர்கள், நம்பிக்கைக்குரியவர்கள் உங்களுடைய செயலுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே நல்ல மேன்மையை கொண்டு போகக்கூடிய ஒரு நிலையும் இருக்கிறது. நீண்ட நாளாக செய்ய நினைத்த சில வேலைகளை இந்த நாள் நீங்கள் தாராளமாக தொடங்கலாம். உத்தியோகம் சம்பந்தமாக வெளியே செல்லக்கூடிய நிலையும் ஆதரவான சூழல்கள் காணப்படலாம். விடுமுறை நாட்கள் ஞாயிற்றுக்கிழமை தினம் என்பதால் உங்களோடு வேலை செய்யக்கூடிய மற்ற நண்பர்கள் மற்றும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்கள், ஊழியர்கள் மூலமும் உங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டாகும். வெளியூர்களுக்கு பயணப்படுவீர்கள். மனதில் இதுவரையில் இருந்த வேலைகளை செய்து முடிப்பீர்கள். பழைய காரியங்கள் செய்வதால் உங்களுக்கு ஆதரவு உண்டாகும். வேலைகளை செய்து முடிப்பதாலும் மன நிம்மதி உடனுக்குடன் கிடைக்கும். ஆழ்ந்த சிந்தனை கொண்டவர்களாக இருப்பீர்கள். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களை பற்றிய புரிதல் உண்டாகும். வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல உங்களுடைய வளர்ச்சிக்கான ஒரு தனித்துவத்தை நீங்கள் கொண்டு செல்வீர்கள். புதிய வாய்ப்புகள் மற்றும் யுக்திகளை கையாளுவீர்கள்.
திருமணமானவர்களுக்கு கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையாக காணப்படுவீர்கள். இந்த நாளில் புதுவிதமான சில யுக்திகளை கையாளக்கூடிய நிலையும், குடும்பத்தினுடைய பொருளாதார நிலைகளுக்கு தகுந்தாற்போல் வருமான வளர்ச்சியை அதிகரிக்க செய்வீர்கள். பிள்ளைகளுடைய செயல்கள் உங்களுக்கு நல்ல நம்பிக்கையும் மகிழ்ச்சியையும் உத்வேகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். வீடு கட்டக்கூடிய சுப காரியங்கள் உங்களுக்கு சிறப்பாக நடக்கும். நீண்ட நாளாக செய்ய நினைத்த சில வேலைகளை இந்த தினம் நீங்கள் செய்து முடிப்பீர்கள். நெருக்கமானவர்களுடைய தேவைகளை கேட்டு அறிந்து வைத்திருப்பீர்கள். நிலம் மற்றும் வீடு சம்பந்தமான விற்பனையில் பொறுமையை கையாள வேண்டும், அவசரப்படக்கூடாது. கூடுமான வரையில் நல்ல லாபத்திற்கு இடத்தை விற்பதற்கு முயற்சி செய்யுங்கள். உழைப்புகள் நிறைந்த நாளாகத்தான் இருக்கும். எந்த விதங்களிலோ உங்களால் ஓய்வோ அல்லது ஓய்வுகள் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு கூட நீங்கள் தள்ளப்படுவீர்கள். உங்கள் மீதான ஒரு நம்பிக்கை வளர்த்து கொள்வதற்கு முயற்சி செய்வீர்கள். மாணவர்கள் படிக்கக்கூடிய விஷயங்களில் கூடுதலான கவனம் செலுத்துவீர்கள். இந்த ஒரு நிலை இருந்தால்தான் உங்களால் நல்ல மதிப்பெண்களையும் பெற முடியும். கூடுமான வரையில் பெரியவர்களுடைய வார்த்தைகளுக்கு கருத்துகளுக்கு கட்டுப்பட்டு நடங்கள். நேர்மையை கையாளக்கூடியவர்கள் நீங்களாகவே. படிப்பு விஷயமாக மட்டுமல்லாமல் மற்ற செயல்களிலும் மற்ற நிலைகளிலுமே நீங்கள் எப்பொழுதும் மனதை ஒருமுகப்படுத்தி கொண்டு சென்றால் நிச்சயமாக எண்ணியது கைகூடி வரும். வருமானம் அதிகரிக்குங்க. சுப லாபம் பெறுவீர்கள். நிதி நிலைமைகள் பொறுத்தவரை இன்றைய நாள் அதிர்ஷ்டகரமான நாளாகவே இருக்கும். உங்கள் கையில் இருக்கக்கூடிய உபரி பணத்தை கொண்டு நீங்கள் நீண்ட காலம், அதாவது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயங்களை பற்றி பேசலாம். FD ஃபிக்ஸட் டெபாசிட்டில் பணத்தை முதலீடு செய்யலாம். விரும்பிய தங்க நகைகள், பொன்பொருள் ஆபரண சேர்க்கையை செய்வது சிறப்பு. மனதில் இருக்கக்கூடிய ஒரு திருப்தி, மன சந்தோஷம், மன ஆறுதல் காரணமாக ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களுக்கு மத்தியில உங்களுடைய வாழ்க்கையின் தரம் உயரங்க, வாழ்வாதாரம் பெருகும். பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாவற்றிற்குமே நல்லதொரு தீர்ப்பு கிடைக்கும். துலாம் ராசி அன்பர்களுக்கு உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பதோடு உங்களுடைய செயலுக்கும் நல்ல கருத்துக்களை சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். வியாபாரத்தில் இருந்த மந்த தன்மைகள்லாம் நீங்கும். சுறுசுறுப்படைவீர்கள். பொருள் விற்பனை அமோகமாக இருக்கும். புது விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகளுக்கு சென்று வருவதோடு நீங்கள் முக்கிய நபர்களாகவும் அந்த சபையில் போற்றப்படுவீர்கள். நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாகவும் காணப்படுவார்கள். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள். செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரையில் பொதுவான விஷயங்களுக்கு மிகவும் நல்லது. செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப காரியங்கள் செய்வதற்கு மிகவும் உகந்த ஓரை. சொத்து மற்றும் அரசாங்கம் சார்ந்த செயலுக்கு நல்லது. கல்வி சம்பந்தமான செயலுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரை மிக சிறப்பான ஒன்று. இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் பொன் நிறம். இன்றைய நாளுக்கான நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 3 மற்றும் 4ஆம் பாதத்தில் உள்ளவர்களுக்கு தெளிவு பிறக்கும். தேக பலம் பெறுவீர்கள். எண்ணத்தில் நல்ல அழகு உண்டாகும். வருமான உயர்வு மேம்படும். நினைத்ததை சாதித்து காட்டுவீர்கள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு புரிதல் உண்டாகும். மேன்மை நிறைந்த நாள். மகிழ்ச்சி அதிகரிக்கும். சுப காரியத்தில் நாட்டம் கொள்வீர்கள். விசாகம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பொறுமை நிதானமாக இருக்க வேண்டும். எல்லாவற்றிலுமே ஒரு கண்காணிப்பு என்பது அவசியம். விழிப்புணர்வோடு செயல்படுங்கள். தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு பூரணமாக உண்டு. இன்றைய நாள் எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இன்று அனுபவித்து மகிழக்கூடிய நாள். உங்கள் குழந்தைகளை பற்றி பெருமைப்படுவீர்கள். பேரானந்தம் கொள்வீர்கள். எல்லா விதமான விஷயங்களையும் கற்றுணர்ந்தவர்களாக நீங்கள் திகழ்வதால் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் மூலமாகவும் ஆதரவு பெருகும். இன்று எடுக்கக்கூடிய முக்கிய முடிவுகள் நல்ல பலனை உண்டு பண்ணும். பழைய நினைவுகள் மூலம் மாற்றமான சூழல்கள் அமையலாம். கடன் சம்பந்தமாக சில பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும். கடன் சம்பந்தமாக இருந்த பழைய பிரச்சனைகள் உள்ள நபர்களிடம் பேசி தீர்ப்பீர்கள். பயம் தேவையில்லை. தைரியமாக இந்த நாளை முன்னெடுத்து செல்வீர்கள். வியாபார வேலைகளில் முன்னேற்றகரமான சிந்தனைகள் உண்டாகலாம். உயர் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு பூரணமாக கிடைக்கும். இதுவரையில் முயற்சி செய்த விஷயங்கள் கைகூடி வரலாம். வீட்டிலும் சரி வெளியிடங்களிலும் வேலை நிமித்தமாக உங்களுக்கு நற்பெயர்கள் கண்டிப்பாக உண்டாகும். உயர் அதிகாரிகளுடைய ஆதரவின் மூலம் தலைமை அதிகாரிகளுடைய செயல்கள் காரணமாக உங்களுக்கு நல்ல ஆதரவு கிட்டும். எதிலுமே கட்டுப்பாட்டுடன் செயல்படுவது சார்ந்த எண்ணங்கள் மேம்படலாம். எண்ணிய சில வேலைகள் நிறைவேறலாம். காரிய சித்தி உண்டாகும். ஞாயிற்றுக்கிழமை தினம் என்பதால் சூரிய பகவானுடைய வழிபாடு மிக மிக நல்லது. சுகம் நிறைந்த நாளாகவே இருக்கும். கண் சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்குவதற்கும் வீட்டில் இருக்கக்கூடிய சில சங்கடங்கள் நீங்குவதற்கு சூரிய பகவான் வழிபாடு மிக மிக அவசியமான ஒன்று.
குடும்ப ரீதியாக வெளியூர்களுக்கு பயணப்படக்கூடிய நிலையும் காணப்படுகிறது. புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு வேலை தொழில் ரீதியாக கிடைக்கும். உங்களுக்கு சில நேரங்களில் மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் நடக்கும். பணியாற்றுவதை நீங்கள் மிக எளிமையாக உணர்வீர்கள். கடினம் என்பது காணப்படாது. கூடுமான வரையில் பெரியவர்களுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நடப்பது அவசியம். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் உங்களுக்கு சீராக இருந்தாலும் பணம் கொடுக்கக்கூடிய நபர்கள் எப்படிப்பட்டவர்கள், உங்களுக்கு நெருங்கிய நண்பர்களாக இருந்தாலும் அவர்களுடைய குணாதிசயங்களை நீங்கள் அவ்வப்போது சரிபார்ப்பது அவசியம். மற்ற நண்பர்களுடைய செயல்கள் உங்களுக்கு ஏற்றத்தை உண்டு பண்ணி தரலாம். கூடுமான வரையில் பிறருடைய குணங்களுக்கு தகுந்தாற்போல் நீங்கள் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது அவசியம். திருமணமானவர்கள் உங்கள் துணையோடு நல்ல அன்பான தருணங்களையும் பகிர்ந்து கொள்வீர்கள். உங்கள் துணையுடைய விருப்பங்களையும் கேட்டு நிறைவேற்றி வைப்பீர்கள். நீண்ட நாளுக்கு பிறகு உங்களுடைய சொந்த ஊர்களுக்கு பயணப்படக்கூடிய நிலையும் வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் கைகூடி வரலாம். காதலிப்பவர்களுக்கு வருங்கால துணையினுடனான செயல்கள் மகிழ்ச்சி உண்டு பண்ணித்தரும். அவர்கள் உங்களுக்கு நல்ல நம்பிக்கை வாய்ந்தவர்களாக இருப்பார்கள். தன்னம்பிக்கையான பேச்சுக்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாக்கி தரும். வெளியூர் பயணங்கள் சில ஏற்பாடுகள் உங்களுக்கு திருப்தியை உண்டு பண்ணித்தரும். நல்லதொரு உணவினை உண்டு மகிழ்வீர்கள். புத்தாடைகள் எடுப்பது, பொன்பொருள் ஆபரணங்கள் வாங்குவது சம்பந்தமான விஷயங்கள் கைகூடி வரலாம். நிதி வளர்ச்சி மகிழ்ச்சிகரமாக இருக்கும். புதிய முதலீடு சம்பந்தமான முயற்சிக்கு இந்த நாளை நீங்கள் நன்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். வருமான உயர்வுக்கான வகையில் சில முக்கிய முடிவுகளையும் எடுப்பீர்கள். தீர்க்கமாக சிந்தித்து செயல்படுத்தக்கூடியவர்கள் நீங்கள். உழைப்பை அதிகப்படுத்துவீர்கள். இன்று நல்ல ஆற்றலும் காணப்படலாம். எனவே உங்கள் ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். ஆத்ம திருப்தியின் மூலம் சகலத்தையும் நீங்கள் வெற்றி கொள்வீர்கள். வியாபாரத்தில் முதலீடுகள் போன்ற விஷயங்கள் கைகூடி வரலாம். கூடுமான வரையில் புதிய விஷயங்களை செய்வதை விட உங்களுக்கு நல்ல அனுபவங்கள் பெற்ற சில தொழில் ரீதியாக சில முயற்சிகளை மேற்கொண்டால் எந்த தவறுகள் இருந்தாலும் அவை சீராக்கிவிடும். நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். தேக ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். இந்த நாளுக்கான சுப கிரக உரைகள். இன்றைய நாளுக்கான சுப கிரக உரைகள் சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவான் ஆகிய உரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்தையும் சுக்கிர உரையில் செய்தால் நல்லது. குரு பகவானுடைய உரையில் சுப காரியங்கள் செய்து பாருங்கள், நல்ல பலன் கிடைக்கும். இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். இன்றைய நாளுக்கான நட்சத்திர பலன்கள். விசாகம் நட்சத்திரம் 4ஆம் பாதம். துரிதம் உண்டாகும். வேலைகளை விறுவிறுப்பாக செய்து முடிப்பீர்கள். தன்னம்பிக்கை என்பது அதிகமாகும். லட்சியங்கள் பிறக்கும். ஆரோக்கியம் நிறைந்த நாள். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றகரமான நாள். செய்யும் தொழில் உங்களுக்கு கை கொடுக்கும். வருமான உயர்வு ஏற்படும். தெய்வ பலம் கூடும். நம்பிக்கை நிறைந்த நாள். ஆனந்தம் பெருகும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும். ஆசைகள் பூர்த்தியாகும். நினைத்ததை நிறைவேற்றுவீர்கள். பிறருடைய குண நலன்களுக்கு தகுந்தாற்போல் விட்டு கொடுத்து செல்வீர்கள். வருமான உயர்வு ஏற்படும். எண்ணியதை கைகூடி வரும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை தெரிந்து கொள்ளலாம். உத்தியோக வேலைகளில் பதவி உயர்வு ஏற்படுவதற்கான சிந்தனைகள் அதிகரிக்கும். எதிர்பாராத நிச்சயமற்ற சில பலன்கள் கூட காணப்படலாம். நன்மை தீமை இரண்டுமே கலந்ததாகவே இருக்கும். சவால்களை சந்திப்பதற்கு பொறுமை என்பது மிக மிக தேவை. அவசரப்படக்கூடாது. மற்றவர்கள் என்ன செய்தாலும் சரி, அதற்கு எந்தவிதமான ஒரு மறு செயல்கள் இல்லாமல், எதிர்வினைகள் இல்லாமல் நீங்கள் பொறுமையாகத்தான் இருந்தாக வேண்டும். நீங்கள் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் உங்களுடைய நல்ல குணத்தை மாற்றிக்கொள்ள வேண்டாம். தன்னிலை மறவாமல் இருப்பது மிக மிக அவசியம். உணவு சம்பந்தமான வேலைகளில் இருப்பவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். உணவகம் வைத்து நடத்தக்கூடியவர்கள் மற்றும் உணவு சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். வருமானம் பெருகும். உயர்வு ஏற்படலாம். நண்பர்களுடைய வழியில் ஆதாயம் கிடைக்க பெறுவீர்கள். தொழிலில் சில பிரச்சனைகள் அவ்வப்போது வந்து போகலாம். ஆக எதுவுமே தீர்மானமாக நீங்கள் முடிவு செய்ய முடியாது. எல்லாமே மாறக்கூடியதாகத்தான் இருக்கும். காலை நேரத்தில் ஒரு விதமாகவும் மாலை நேரத்தில் அந்த பிரச்சனைகள் காணாமல் கூட போகலாம். ஆகவே தனுசு ராசி என்பர்கள் எதையும் நீங்கள் இதுதான் என்று தீர்மானம் செய்ய வேண்டாம். நிச்சயமற்ற பலன்கள் என்பது போலத்தான் இன்றைய நாள் தொடங்குகிறது. ஆக எதிர்பார்த்த மற்றும் எதிர்பாராத வகையில் சில செயல்கள் நடக்கலாம். கவனக்குறைவு காரணமாக வேலைகளில் தவறுகள் ஏற்படலாம். கவனமாக இருங்கள். பொறுமையாக அந்த வேலையினுடைய நிலையை உணர்ந்து செய்தல் வேண்டும். திறமையுடன் செயலாற்ற மிகுந்த கவனம் தேவை. மனதை ஒருமுகப்படுத்தி செய்வது சிறப்பு. எந்த பிழைகள் தவறுகள் ஏற்படாத வண்ணம் விழிப்புணர்வுடன் இருங்கள். மேலிட அதிகாரிகள் மூலமாக நற்பெயர்கள் பெறுவதற்கு நீங்கள் திறமையாகவும் உங்களை அங்கீகரிக்கக்கூடிய வகையில் தான் செயல்பட வேண்டும்.
திருமணமானவர்கள் உங்கள் துணையோடு பேசும் பொழுது மன மகிழ்ச்சியான ஒரு மனநிலையில் தான் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். விளையாட்டாக பேசக்கூடிய விஷயங்களை விளையாட்டாக எடுத்துக்கொள்ளுங்கள். எதையுமே ஒரு பெரிய அளவிலோ அல்லது பிரம்மாண்டமாகவோ நினைக்க வேண்டாம். எளிதாக எடுத்துக்கொள்வது, லேசாக அவர்கள் பேசக்கூடிய விஷயங்களையும் கருத்துக்களையும் ஏற்றுக்கொள்வது அவசியங்க. பெரியவர்களுடைய பேச்சுவார்த்தைகளை நீங்கள் உன்னிப்பாக கவனிப்பதன் மூலம் சில பிரச்சனைகள் தானாக மறையும். அது மட்டுமல்ல, சில செயல்களுக்கு உங்களுக்கு நல்ல வழியும் கிடைக்கும். இன்று பணம் கூடுதலாக செலவாகலாம். எதிர்கால பாதுகாப்பு கருதி பணத்தை நீங்கள் சேமிப்பது என்பது நல்லது. ஆரோக்கியமாய் இருப்பதற்கு சத்தான உணவை உட்கொள்ள வேண்டும். இன்று அமைதியின்மையும் சோர்வும் காணப்படும் தனுசு ராசி அன்பர்களுக்கு. சில பிரச்சனைகள் தொழில் ரீதியாக ஏற்படும் பொழுது பதட்டமோ மற்றும் பரபரப்போ கூடாது. கணவன் மனைவி இருவருமே அந்யுன்யமாக இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். காதலிப்பவர்கள் வருங்கால துணையினுடனான செயல்பாடுகளை பற்றி பெருமை மிகு நினைப்பீர்கள். திருமணத்திற்குண்டான சில பேச்சுவார்த்தைகளையும் தொடங்கலாமா வேண்டாமா என்கிற இரு நிலைகளில் உங்களுடைய மனநிலை இருக்கும். எந்த விதமான முக்கிய முடிவுகளும் எடுக்க முடியாது. சமூக வேலைகளில் இருப்பவர்கள் பொறுப்புகள் அதிகரிக்கும். வெளி வட்டாரங்களில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். உற்சாகம் நிறைந்த நாளாகவே காணப்படலாம். இந்த நாள் உங்களுடைய உடல் நலம் சார்ந்த விஷயங்களுக்கு மட்டும் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள். பொதுவாக சூரிய ஓரை, செவ்வாய் பகவானுடைய ஓரை, குரு பகவானுடைய ஓரை, சுக்கிர பகவானுடைய ஓரை உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசு சம்பந்தமான செயல்பாடுகள். சுக்கிர பகவானுடைய ஓரையும் கல்விக்கு இது சம்பந்தமான விஷயங்களுக்கும் புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். இன்றைய நாளுக்கான நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கலாம். வருமானத்திற்குண்டான எண்ணங்கள் கூடும். விடாப்பிடியாக இருந்து சில செயல்களையும் செய்து முடிப்பீர்கள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பிரச்சனைகள் மறையும். கூடுமான வரையில் புத்துணர்ச்சி பெறுவீர்கள். நம்பிக்கை அதிகரிக்கும். தன்னம்பிக்கையோடு செயல்படுவீர்கள். வாழ்த்துக்கள் நிறையும் நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுப்புகள் கிடைக்கும். கூடுதலான நன்மைகள் ஏற்படும். கவனமாக எண்ணம் சிதறாமல் காரியத்தில் ஈடுபட்டால் நன்மைகள் உண்டு. வாழ்த்துக்கள். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. மகர ராசி என்பவர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இன்று அதிக சிந்தனையுடன் காணப்படுவீர்கள். எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும். யாரை பற்றியும் எந்த விதத்திலும் நீங்கள் தவறாக தீர்மானங்கள் எடுக்கக்கூடாது. மற்றவர்களுடைய விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது அவசியம். உங்கள் மனதில் தோன்றக்கூடிய எண்ணங்களை நீங்கள் சீர்படுத்திக் கொள்ளுங்கள். வெற்றி பெறுவதற்கு எதை ஒன்றையும் நீங்கள் கவனமாக கூர்ந்து கவனிக்க வேண்டும். அமைதியாக இருப்பது நல்லது. தியானம் மேற்கொண்டால் சிந்தனைகள் நன்றாக இருக்கும். செயல்களில் உங்களுக்கு வெற்றியும் கிடைக்கும். வேலை நிமித்தமான பயணங்கள் காணப்படலாம். எதிலும் பொறுமையுடனும் செயல்படுவதன் மூலம் மேன்மை அதிகரிக்கும். உற்பத்தி தொடர்பான வேலைகளில் கவனமாக இருக்க வேண்டும். உங்களுக்கு கொடுத்த பொறுப்புகளை கவனமாக செய்யுங்கள். அலட்சியமோ அல்லது வேலையில் நிதானமற்ற தன்மையையோ கையாளாதீர்கள். பொறுப்புடன் நடந்து கொள்வது அவசியம். இனம் புரியாத சிந்தனைகள் காரணமாக ஒருவிதமான குழப்பங்கள் உள்ளாகலாம். சில நேரங்களில் என்ன செய்கிறோம் என்பது கூட அறிய முடியாமல் இருப்பீர்கள். வேலை நிமித்தமாக வெளியூர்களுக்கு பயணப்படக்கூடியவர்கள் கையில் இருக்கக்கூடிய உடைமைகளை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, சவாலான சூழ்நிலைகளை சந்திக்க நேரிடலாம். நீங்கள் சற்று சோர்வானவர்களாகவும் காணப்படுவீர்கள். உங்களிடம் வெளிப்படக்கூடிய ஈகோ பிரச்சனை காரணமாக உங்கள் துணையோடு சில கம்யூனிகேஷன் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும். சரிவர பேச முடியாது. மனதில் நினைத்ததை அவர்களோடு பகிர்ந்து கொள்ளவும் இயலாது. ஏதோ ஒரு விதமான மன அழுத்தத்தில் நீங்கள் காணப்படுவீர்கள். காதலிப்பவர்களுக்கு எதிர்காலத்திற்காக சில முக்கிய முடிவுகள் எடுப்பதை இந்த தினம் தவறுங்கள். வெளியே செல்ல வேண்டாம். கூடுமான வரையில் நிலையினுடைய வாழ்க்கையினுடைய தன்மை மற்றும் உலகியல் வாழ்க்கைக்கு சம்பந்தமான விஷயங்களை பற்றி ஆராய்வீர்கள். எண்ணங்கள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். சிந்தனைகளின் போக்கில் சில குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். எந்த முக்கிய முடிவுகளும் எடுக்க முடியாமல் தவிப்பீர்கள். சிந்தனையின் போக்கில் மாற்றங்கள் உருவாகலாம். வேலையிட சூழல் உங்களுக்கு சாதகமற்றதாக இருக்கும். கற்பித்தல் தொடர்பாக ஆசிரியர் பணிகளில் இருப்பவர்கள் வேறு இடங்களுக்கு வேலைக்கு செல்லலாமா என்கிற எண்ணத்துடனே காணப்படுவீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இன்று வெளிப்படலாம். சரியான நேரத்தில் உணவை மேற்கொள்வது அவசியம். உயர் அதிகாரிகளால் அலைச்சல்கள் இருக்கும். விழிப்புணர்வு வேண்டிய நாளாகவும் காணப்படலாம். இன்று பணம் என்பது உங்களுக்கு மிக சிரமமான ஒரு விஷயமாக இருக்கும். அதை கையாள்வது என்பது ஒரு சவாலான ஒரு காரியம் போல தோன்றலாம்.
வருமானம் என்பது குறைந்த அளவுதான் இருக்கும். அதை வைத்து எப்படி உங்கள் வாழ்க்கையை நடத்துவது, இன்றைய நாளுக்கான தேவைகளை எப்படி பூர்த்தி செய்வது என்கிற புரிதல் காணப்படாது. தொலை தூரத்தில் இருக்கக்கூடிய நிலுவையில் இருக்கக்கூடிய பணம் கிடைப்பதற்கு கூட தாமதங்கள் உண்டாகலாம். ஆக நீங்கள் எதிர்பார்த்தபடி வருமானம் கிடைக்குமா என்றால் அது சந்தேகம்தான். வியாபாரத்திலும் சரி, செய்யக்கூடிய தொழில் ரீதியாகவும் சரி, பணத்தை முதலீடு செய்யாதீர்கள். கொள்முதல் சார்ந்த விஷயங்களையும் தவிர்த்து விடுங்கள். விழிப்புணர்வாக இருக்க வேண்டிய நாளும் கூட. இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசு சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கும் கல்வி சம்பந்தமான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்பான விஷயங்களில் முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை அதீத நன்மையை ஏற்படுத்தும். இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். இன்றைய நாளுக்கான நட்சத்திர பலன்கள்: உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மேன்மையான பலன்கள் உண்டு. தொட்ட காரியங்கள் துலங்கும். மேன்மையாக இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். திருவோணம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு காலதாமதமாக இருக்கும். எந்த வேலைகளிலும் ஒரு ஆர்வம் என்பது இருக்காது. சுறுசுறுப்பற்ற நிலை இருக்கலாம். எண்ணத்தில் குழப்பம் உண்டாக்கும், கவனம் தேவை. அவிட்டம் நட்சத்திரம் 1 மற்றும் 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல்கள் உண்டாகலாம். கவனமாக இருக்க வேண்டும். செயல்களில் வெற்றி பெறுவதற்கு கடுமையான முயற்சிகள் செய்வது அவசியம். இந்த நாள் இனிமையான பலன்கள் அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். உங்கள் லட்சியங்கள் அடைவதற்கான சிறந்த நாள். கணவன் மனைவி இருவருக்கிடையே நல்ல ஒற்றுமை அதிகரிக்கும். உங்கள் இருவருக்கிடையே காணப்படக்கூடிய பரஸ்பர புரிந்துணர்வு காரணமாக உங்கள் துணையிடத்தில் நல்ல கருத்துக்களை பரிமாறிக்கொள்வீர்கள். மனம் திறந்து பேசுவீர்கள். நடக்கக்கூடிய விஷயங்களை வெளிப்படுத்தக்கூடிய நிலையும் காணப்படுகிறது. காதலிப்பவர்களுக்கு வருங்கால துணையினுடனான செயல்களில் ஏற்றம் உண்டாக்கும். மனம் திறந்து ஒவ்வொரு விஷயத்தையும் அனுகூலமாக்க கலந்து ஆலோசிப்பீர்கள். வியாபாரம், உங்களுடைய வேலை வாய்ப்பு தொடர்பாக சில விஷயங்களை பற்றிய தெளிவான பேச்சுக்கள் மற்றும் நல்ல முடிவுகள் கிடைக்கலாம். வேலை நிமித்தமாக திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். இது உங்களுடைய மேல் அதிகாரிகளை பூரிப்படைய செய்யும். மகிழ்ச்சியில் ஆழ்த்துவீர்கள். உங்களுக்கான திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதம் நிறைந்த நாள். கும்பராசி அன்பர்களுக்கு நீங்கள் மிக உற்சாகமாகவும் காணப்படுவீர்கள். உங்களுடைய செயல்கள் எல்லாமே மற்றவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாடமாக அமையும். நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் நல்ல கூர்ந்த ஒரு ஞானம் இருக்கும். அனுபவங்கள் அதிகரிக்கக்கூடிய நாள். எண்ணத்தில் தெளிவு உண்டாக்கும். உள்ளத்தில் அழகு இருக்கும். வாழ்க்கையினுடைய நிலையை உணர்ந்து செயல்படுத்துவீர்கள். உங்களுடைய லட்சியங்கள் எண்ணத்திற்கு தகுந்தாற்போல் இலக்கை அடையக்கூடிய அமைப்பு இருக்கிறது. எளிதாக உங்களுடைய லட்சியத்தை அடைவீர்கள். அடிக்கடி பயணம் ஏற்படலாம். கும்பராசி அன்பர்களுக்கு இது உங்களுக்கு பயனுள்ள ஒரு நிலையிலேயே காணப்படும். உங்களுடைய செயல்கள் எல்லாமே மற்றவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டியாகவே திகழலாம். வேலையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களையும் நுணுக்கங்களையும் புரிந்து கொள்வீர்கள். பெரியவர்களுடைய வார்த்தைகளுக்கு தகுந்த மதிப்பளித்து பேசக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. வியாபாரத்தில் பங்குதாரர்கள் ஆதரவாக செயல்படுவாங்க. வேலை செய்யக்கூடிய இடத்துல முயற்சிகளுக்கு ஏற்ப பாராட்டுகள் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள், சில பிரச்சனைகள் நீங்கும். நிதி நிலைமைகள் மகிழ்ச்சிகரமாக காணப்படலாம். உங்களுடைய கடின உழைப்புக்கு தகுந்தாற்போல் கூடுதல் பணம் ஊக்கத்தொகையாக கிடைக்கும். இரவு பகல் பாராது அயராது உழைக்கக்கூடியவர்கள் நீங்கள். ஆகவே கும்பராசி அன்பர்களுக்கு இந்த நாள் உபரி பணம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இன்று சுறுசுறுப்புடனும் நல்ல ஆற்றலுடனும் காணப்படுவீர்கள். இதனால் ஆரோக்கியமாக இருப்பதற்கான அமைப்பும் இருக்கிறது. உழைப்பிற்கு தகுந்த மாதிரியான அங்கீகாரம் கிடைக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடும். சகோதரர்களுடைய வழியில் ஆதரவு கிடைக்கக்கூடிய நாள். மேன்மை நிறைந்ததாகவே காணப்படலாம். வருமான உயர்வு என்பது உங்களுக்கு மிக சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஊக்கத்தொகையின் மூலம் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். செய்யக்கூடிய வேலையாட்கள் முகாந்திரமாக ஒத்துழைப்பு இருக்கும். மனதில் நிம்மதி அதிகரிக்கும். எதிர்காலத்திற்காக மிக சரியாக திட்டமிட்டு ஒவ்வொரு விஷயத்திலும் ஈடுபாடு காட்டுவீர்கள். நன்மைகள் நிறைந்த நாளாகவே இருக்கிறது. ஊக்கமும் ஆக்கமும் அதிகமாக இருக்கும். இன்றைய நாளுக்கான கிரக ஓரைகள் என்று பார்க்கும் பொழுது சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசு சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கும் கல்வி சம்பந்தமான செயல்பாடுகளுக்கும் புதன் ஓரையும் நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்பான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும்.
இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். இன்றைய நாளுக்கான நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரம் 3 மற்றும் 4ஆம் பாதங்களில் இருப்பவர்களுக்கு, பிறந்தவர்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கும், மேன்மை நிறைந்த நாள், பணபலம் கைகூடி வரும், பிடிவாதமாக இருந்து சில காரியங்களை செய்து முடிப்பீர்கள், வாக்கு சாதுரியம் நன்றாக இருக்கும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பாராட்டுகள் அதிகரிக்கும், வருமான உயர்வு உண்டாக்கும், எண்ணிய காரியத்திற்கான பலன்களை பெறுவீர்கள், நன்மை அதிகரிக்கக்கூடிய நாள். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இன்னல்கள் குறையும், பிரச்சனைகள் இல்லாத நாளாக இருக்கும், அன்பை வெளிப்படுத்துவீர்கள், ஆரோக்கியம் நிறைந்த நாள், எல்லா விதமான செயல்கள் உங்களுக்கு ஏற்றதாகவே இருக்கும். வாழ்த்துக்கள். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். இன்றைய நாள் சுறுசுறுப்பாக இருக்கும். உங்களுடைய லட்சியங்களை நீங்கள் எளிதாக அடைய முடியும். எதிர்பாராத சில நபர்களுடைய உதவிகள் உங்களுக்கு நன்மைகளை உண்டாக்கி தரும். வாழ்க்கை துணையுடன் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். நெருக்கமானவர்களுடன் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. சில நேரங்கள் உங்களுக்கு மற்றவர்கள் ஆதரவாகவும் காணப்படுவார்கள். இன்றைய நாள் பலன்கள் இரண்டர கலந்ததாகவே இருக்கும். உங்கள் முயற்சியில் வெற்றிகளை எளிதில் அடைவதற்கு கடுமையாக சிந்தித்து செயல்படுங்கள். இதனால் உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியும் உற்சாகமும் அதிகரிக்கக்கூடிய நாள். சக பணியாளர்கள் ஆதரவாகவும் உதவிகரமாகவும் காணப்படுவார்கள். உங்கள் திறமைகளை நிரூபிக்கும் விதமாக உங்கள் செயல்திறன் காணப்படலாம். தொழிலில் சக வேலையாட்கள் முகாந்திரமாக நன்மைகள் அதிகரிக்கும். புதிய வேலையாட்களை நியமிப்பீர்கள். வியாபாரத்தில் இருந்த சிரமங்கள் நீங்கும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சக பணியாட்கள் உங்களுக்கு ஆதரவாகவும் உதவிகரமாகவும் செயல்படுவார்கள். உங்கள் துணையினுடனான நட்பு உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். இந்த அணுகுமுறை காரணமாக இருவருமே ஒருமித்த கருத்தோடு இருப்பது அவசியம். இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வும் மகிழ்ச்சியும் பராமரிக்க முடியும். பணப்பழக்கம் போதுமானதாக இருக்கும். உங்களிடம் காணப்படக்கூடிய உபரி பணத்தை நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்துவீர்கள். இன்று நலமாய் இருப்பது போன்ற ஒரு உணர்வு ஏற்படும் மீனராசி அன்பர்களுக்கு. இதனால் நல்ல ஆரோக்கியம் பராமரிக்கப்படும். தேவையற்ற விவாதங்களை நெருக்கமானவர்களிடத்தில் தவிர்க்க வேண்டிய நாள். உற்பத்தி சார்ந்த துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். மறைமுக எதிர்ப்புகளை வெற்றி கொள்வீர்கள். செயல்களில் மாற்றங்கள் உண்டாக்கும். அரசு தொடர்பான வேலைகளில் ஆதாயம் உண்டாக்கும். மன நிறைவான நாள். இன்றைய நாள் உங்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரைகள் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசு சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்விக்கு புதன் பகவானுடைய ஓரையும், தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். இன்றைய நாளுக்கான நட்சத்திர பலன்கள். புரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விவாதங்களை தவிர்க்க வேண்டும். வாதங்கள் இல்லாமல் இருப்பது அவசியம். தேவையற்ற வீண் பிரச்சனைகளுக்கு செல்லாதீர்கள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படலாம், உயர்வு உண்டாக்கும். 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாளுக்கான செயல்கள் யாவும் திருப்திகரமாக அமைய வேண்டுமென எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி நற்பவி. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. முக்கியமான செய்தி. நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது, முழுக்க முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு போனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.